வணக்கங்க. பட்டுக்கோட்டை கருப்பு அமுதமிகில் சமையல் இன்றைக்கி என்ன வீடியோனா, எங்கள் ஊர் மாரியம்மன் முத்து மாரியம்மன் கோயிலுக்கு ஆடி போகிறாங்க. அந்த விசேஷத்தை எடுத்து தான் நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. என்னென்னா, சாமி 6 மணிக்கு வந்தார். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஒன்று ஒன்றா. சாமிக்கு ஒரு அம்மனுக்கு ஒரு பூஜையாக செய்ய ஆரம்பித்தார். பால் நிறைய பேர் கொண்டு வந்திருந்தாங்க. பால் அபிஷேகம் நிறைய பால் இருந்ததுனால அது ரொம்ப நேரம் பண்ணார். பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டாரு, எல்லாருக்கும் கொடுக்கணும் இல்லையா, அதனால் எடுத்துக்கிட்டாரு. எல்லோரும் அமைதியாக 2 ஓரத்துலேயும் உட்காந்துருந்தாங்க வரிசையாக. அவர் செய்ய நல்லா கும்பிட்டுக்கிட்டு அவங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சிறப்பாக இருந்துச்சு பார்க்க. பார்த்திங்கன்னா, ஒரு அபிஷேகத்துக்கும் சாமி அம்மனுக்கு செஞ்சுட்டு தீபாரத்தனை காட்டினார். அதே ஒரு சிறப்பாக இருந்துச்சு பார்க்க. பால், சந்தனம், குங்குமம், தயிர், இளநீ அப்படின்னு ஒன்றும் அபிஷேகம் நடக்க ஒன்றும் செஞ்சுட்டு தீபாரத்தனை காட்டி சாமிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாருமே கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தாங்க, யாரும் கிளம்பாமல். அவர் எங்களுக்கும் காமிச்சோன்னே நாங்களும் அதை பார்த்து கும்பிட்டுக்கிட்டு உட்காந்துருந்தோம். ஒரு அபிஷேகமும் செஞ்சுட்டு அப்புறமாக்கி தான் தீபாரத்தனை காமிச்சு அப்புறம் தண்ணி கழுவிட்டு வேறு அபிஷேகம் இப்படி தான் ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருந்தார். பார்க்கவே அழகாக கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நம்ம ஊர் சாமி, நம்ம சாமி எல்லாருக்குமே பொதுவு தான். நம்ம ஊரில் இருக்கிற சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பக்கத்துலேயே இருந்து கும்பிட்றதுல ஒரு பெரிய சந்தோஷங்க. ஒரு அபிஷேகமும் பொறுமையாக நிதானமாக செஞ்சார். அதனால் மக்களெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டு எல்லாம் பரபரப்பாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. ஒன்று அப்படி தான் ஒருத்தவங்களும் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் ஒரு அபிஷேகம் முடிஞ்சு தீபாரத்தனை காட்டி அவர் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார். மக்கள் உட்காந்து 2 சைடும் கும்பிட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தாங்க. கடைசி வரையும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே சைடில் 2 பக்கமும், எப்போவுமே கோயிலில் 2 பக்கமும் சைடை விட்டுருந்தோம்னா கருவறை அழகாக தெரியும் கடைசி வரைக்கும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி மக்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுது பார்க்குறதுக்கு. எனக்கு உள்ளே போக முடியலை, வெளியே உட்காந்தனால நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சூழ்நிலை அப்படி. அபிஷேகமெல்லாம் சிறப்பாக முடிஞ்சோடனே சாமி அலங்காரம் பண்ணி எல்லோரும் கிளம்பிட்டாங்க. நல்லா அழகாக வளையலெல்லாம் கோர்த்து அழகாக அதுக்கு சாமிக்கு மாலை மாதிரி போட்டு எல்லாமே ஐயர் அழகாக பண்ணியிருந்தார், சாமி பண்ணியிருந்தார். அப்புறம் எல்லாருக்கிட்டையும் அர்ச்சனை வாங்கிட்டு இருந்தார். எல்லாரும் அவங்கவுங்க பேர் யாருக்கு பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அர்ச்சனை பண்ணுறது தான்ப்பா நடந்துச்சு. ஒரு சாமி தான் வந்திருந்தார். பையனும் அவரும் வருவாங்க. அவங்க பையன் ஏதோ வேறு கோயிலுக்கு போயிட்டாப்லையா, அதனால் சாமி மட்டும்தான் வந்திருந்தார். எல்லாம் கிளம்பி அவங்கவங்க நின்ன இடத்துலையே கும்பிட ஆரம்பித்தாங்க. அவர் எல்லாமே செய்ய ஆரம்பித்தார். சாம்பிராணி போட்டு ஊதுபத்தி காட்டி தீபார்த்தனை எல்லாம் ஒன்றா செய்ய ஆரம்பித்தார் பொறுமையாக. நாங்களும் பொறுமையாக இன்னும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இடையில வீடியோ எடுக்கிறவங்க, ஃபோட்டோ எடுக்கிறவங்க அதையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் எடுத்தது மாதிரியே, நம்ம எடுத்தது மாதிரியே. அவர் கருவறையை பண்ணிவிட்டு 2 சைடு இருக்க சாமிக்கு செய்யணும் இல்லையா, அதை போய் இங்கிட்டு காளியம்மன் காமிக்கிற வரும், இங்கிட்டு பிள்ளையார் அதுகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தார். பூஜை செஞ்சுட்டு போய் உள்ளேறி இருக்க சாமிக்கு முத்து மாரியம்மனுக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தார். நாங்களும் பொறுமையாக இன்னும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம்.
அமைதியாக இருந்துச்சு. ஆனால் இது கருவறை பக்கத்தில் கருவறையை விட்டு வெளியே வந்தோம்னா இந்த சைடு வந்து காளியம்மன், நடுப்பறை தான் சாமி. அப்புறம் கருவறை கருவறை இங்கிட்டு வந்து பார்த்தோம்னா விநாயகர் பிள்ளையார் சாமி. எல்லாத்துக்குமே அவர் பொறுமையாக பூஜை சிறப்பாக பண்ணிட்டு தான் பார்க்கவே அவர் செஞ்சார். சாமி இன்னைக்கு சிறப்பாக இருந்துச்சு. அலங்காரம் உங்களுக்கு நல்லாவே செஞ்சுருக்கேன் பாருங்கள். தெரியாட்டினா என்ன ஒரு சிறப்புனாங்க, கும்பாபிஷேகத்தில் ஒரு கும்பாபிஷேகம் முடிஞ்ச மழை டைமாக நடந்துச்சு. கும்பாபிஷேகத்தப்ப முடிஞ்சு மக்கள் எல்லாம் சாமி தீபாரத்தனை காமிச்சாரு. மழை வந்துச்சு, தீபாரத்தனை நடத்துறாரு. அப்புறம் இன்றைக்கும் மழை பெஞ்ச நாளாக சிறப்பான நடக்குது. எல்லாம் நடந்து வீட்டுக்கு வந்தோன்னே தான் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் முடிஞ்சு மழை பெஞ்சிச்சு. இந்த சாமிக்கு எல்லாம் சாப்பிட்டு மக்கள்லாம் போனதுக்கு பிறகு மழை. அதே மாதிரி இப்போயும் மழை டைமாக இருக்குது. சாமி கும்பிட்டு எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்த மாதிரி அப்புறம் நான் உங்களுக்கு அப்படி ஒரு சக்திங்க இந்த சாமிக்கு. அப்புறம் பிரசாதம் சுண்டல் தேங்காயெல்லாம் போட்டு கட்டை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா தாளித்து சுண்டல் ரெடி ஆகிட்டு இருந்துச்சு பிரசாதமாக. நிறைய பேர் வருவாங்கன்ட்டு அதிகமாக செஞ்சுருந்தாங்க. இது பொங்கல் இருட்டுக்குள்ளே இருந்ததுனால அது எடுக்க முடியலை, இருந்தாலும் எடுத்தேன். ஐயர் பொங்கல் மாதிரியே செஞ்சுருந்தாங்க. நல்லா சிறப்பாக கோலம் போட்டு அழகாக கோலம் போட்டிருந்துச்சு. அதுவும் அழகாக இருந்துச்சு. இதில் என்ன ஒரு சிறப்புன்னா எல்லாமே முடிஞ்சோடனே நல்லா சிறப்பாக இருக்கவங்க அப்புறம் குழந்தை முடிஞ்சோடனே எல்லாருக்குமே அந்த சாமி போட்ட வளையல் எடுத்து குழந்தைய வேண்டி இருக்க பெரியவங்கெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் எல்லாருக்குமே வளையல் பெரியவங்கெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி அந்த நிகழ்ச்சியும் நடந்துச்சு. இந்த ஆடிப்புறத்தோட சிறப்பையை நாங்கள் நல்லா இருந்துச்சு பார்க்கவே. அம்மனுக்கு வளையல் போட்டு அலங்காரம் பண்ணுறது தான் அந்த நிகழ்ச்சி. பழம் பூ எல்லாம் வச்சு சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு பூஜை. நிகழ்ச்சியெல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதம்லாம் கொடுத்ததுக்கு பிறகு வந்தவங்க எல்லாருக்கும் மஞ்சள் கயிறு, ஒரு ஜாக்கெட்டு, தாலி கயிறு, மஞ்சள், குங்குமம், பூ எல்லாம் வச்சு ஒரு அவ்வளோதாங்க. நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக முடிஞ்சிருச்சு. என்னால் முடிஞ்ச மட்டும் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். அடுத்த வருஷம் கண்டிப்பாக காமிக்கிறேன். பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.